ஹாய் ப்ரோ, ஹாய் சர்ப்ரைஸ்ல திரும்புங்க ப்ரோ. சிஸ்டர் உங்களையும் தான் திரும்புங்க. டேய் காலைல எங்கடா திரும்ப சொல்ற? யூ டர்ன் போடுங்க ப்ரோ. தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கீங்க. அந்த சத்தம் உங்க காதுல கேட்டுச்சுனாலே ப்ளீஸ் உடனே திரும்பிடுங்க. சம்டைம்ஸ் திரும்ப நம்ம யூ டர்ன் போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. தவறான இடத்துல மாட்டிப்போம். இல்ல கேட் அடைக்கப்பட்டுரும். பிரதர், சிஸ்டர் சத்தம் கேக்குதா? டேய் என்னடா சொல்றது ஒண்ணுமே புரியல. நான் சொன்னா புரியாது பிரதர். சிஸ்டர் தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துறாரு அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் பேசுற தீர்க்க தரிசனமான வார்த்தையை உங்களுடைய காதுகள் கேட்கும்னா மனம் திரும்புங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. உங்ககிட்ட தான் பிரதர், சிஸ்டர் உங்ககிட்ட தான். என்ன மாதிரி அவர் பேச போறாரு. நான் வார்த்தைக்குள்ள போறேன். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். பிரதர், சிஸ்டர் என்ன மீட்டுக் கொண்டாரு பிரதர்? என்னுடைய பாவங்கள் அநியாயமா அதிகமா இருந்தது. மேகம் போல அது அப்படியே இப்படின்னு போயிட்டு அதை அப்படியே தள்ளி விட்டேன்டா. போடா அதை அப்படிக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டேன்டா. நான் அதை பார்க்கல. கார் மேகம் போல சம்டைம்ஸ் ஒரு சில பாவங்களை தொடர்ந்து பண்ணி அது அப்படியே நின்றுட்டே இருக்கும் தெரியுமா? அது போவே போகாது. மழைலாம் அடிச்சு நம்ம வாழ்க்கையை நாசமாக்கும். அதையும் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, உங்கள் பாவங்களை கார் மேகத்தை போல அகற்றிட்டேன்டா. நான் மறந்துட்டேன், அதெல்லாம் தூக்கி போட்டேன். ஆனால் உன்னை மீட்கணுன்றதுக்காக ஒரு மகிமையின் மேகமா உன் மேல வந்து நான் நின்றுட்டு இருக்கேன். அன்பு மகனே மகளே, திரும்பியா பக்கம் வாடா செல்லும். எளிமை பிரகாசிக்கலாம். உன்னை குறிச்சு வச்சுக்க திட்டம் மேன்மை எல்லாம் ரொம்ப பெருசுடா அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை உங்ககிட்ட பேசிச்சுன்னா உடனே திரும்பி வாங்க பிரதர். என்னை குறித்து ஆண்டவர் வச்சிருந்தார். நான் இப்போதும் அழுவ மாட்டேன். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப பாரம் ஆயிடுச்சு பிரதர். அவ்வளோ அக்கறமும் அவ்வளோ மீறுதல்கள் பண்ண என்ன மீட்டு இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா நிறுத்தியிருக்காருன்னா, யூ ஹாவ் அமேசிங் பிளான் அபவுட் மீ. அதே மாதிரி உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அதுக்காக தான் என்னெல்லாம் கொண்டு ஒன்றுத்துக்கும் உதவாத என்னெல்லாம் ஒரு பாத்திரமா பயன்படுத்தி நீங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப எலும்பி வரலனா எப்போ? இப்போதில்லா வீடில் எப்போ கணக்கு கேட்பார் என்ன செய்வாய்? கண்ணீர் வீடுவாயோ கர்த்தரை கண்டு. அப்ப முடியாது ப்ரோ, ட்ரை பண்ணுங்க. ஹீ வில் ஹெல்ப் யூ. அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு சகாயம் பண்ணி மகிமையின் மேக உங்களை சூழ்ந்து கொள்ள அதிக பாக்கியவானா இருக்கீங்க நீங்க. ஓகே, அவர் உங்களை கூட சூழ்ந்து கொள்ள ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணிட்டா, அன்பின் தேவனே இவருடைய பாவம் எவ்வளவு பெருசுன்னு தெரியாது, நீங்க அகற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டீங்க. அவங்க உங்க பக்கம் திரும்ப ஆசைப்படுறாங்க. கையை பிடிச்சு கூட்டிடுவாங்க. மகிமையின் மேகம் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு விரோதமா எழும்புகிற காரியங்கள் அதமாக்கப்படட்டும். தேவ கிருபையும் தேவ பிரசனமும் இப்ப நான் ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு வல்லமை அவரை சூழ்ந்து கொள்ளட்டும். விடுதலை ஆகக்கூடிய காரியங்கள் விடுதலையாக்கப்படட்டும். திரும்பி உம்மை பற்றி கொண்டு உமக்காக நீர் நியமித்தோடு நோக்கத்துக்கும் திட்டத்துக்கும் ஓட கிருபை செய்யுங்க. பலப்படுத்துங்க. விட்டுறாதீங்கப்பா அவங்கள. பிரதர் சிஸ்டர் நீங்களும் விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாரு. Hold him tightly. God gonna do something crazy in your lifestyle. In the name of the Lord. ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர் கவலைப்படாதீங்க, பற்றிக்கொள்ளுங்க, பயங்கரமானதை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.